தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லீடர் படத்தோட விமர்சனம். லீடர் உண்மையாவே லெஜண்ட் சரவணன் நடிச்சு, லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அதிபர் சரவணன் நடித்து வந்திருக்கிற இரண்டாவது படம். இரண்டாவது படத்துல அவரு முதல் படத்துல இருந்த தவறுகளெல்லாம் திருத்திக்கிட்டு நடிச்சிருக்கிறாரு. ஒரு 90% திருத்திக்கிட்டாரு. தான் வந்து பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரன், 30 கார், ஃபாரின் கார், ஒரு ஒரு 25 காரு, பாக்கி மொத்தமா 30 கார் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பந்தாலாம் இல்லாம கோட்டு சூட்டு போட்டுதான் நடிப்பங்கிற அந்த பில்டப்லாம் இல்லாம ரொம்ப இயல்பா இறங்கி நடிச்சிருக்கிறாரு. அதனால இந்த லீடர்ல லெஜண்டை தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறாரு. எனக்கெல்லாம் லெஜண்டே பிடிச்சிருந்தது, லீடர் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படிங்கறதான் சொல்லணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்தோட கதை ஓப்பனிங்கே ஹார்பர்ல ஒரு பெரிய தாதா அவருடைய கார்களை சர்வீஸ் பண்ணி கொடுக்குற விடிவி கணேஷோட நிறுவனத்துல வேலைக்காரரா இருக்கிறாரு நம்ம லெஜண்ட் சரவணன். அப்போ அங்கிருந்து ஹார்பருக்கு அவர் வேற வேற ஊர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பெரிய பெரிய கார்கள், ஃபாரின் கார்கள், இம்போர்ட்டட் கார்கள், இந்தியா கார்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்பப்போ சின்ன சின்ன மெக்கானிக் ஒர்க் பார்த்து கொடுக்குறாரு. இப்படி அந்த தாதாவோட தொடர்புல இருக்கிறவரு தாதா பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஒரு கட்டத்துல துணை போறதா போலீஸ் சந்தேகப்படுது. அவரை தங்களுடைய காவல்துறைக்கு ஏதுவா மாத்திக்க போலீஸ் நினைக்குது. அவரு காவல்துறைக்கு ஏதுவானாரா, இல்ல உண்மையாவே தாதா பண்ற அயோக்கியத்தனங்களுக்கு ஒரு ஆளா இருந்தாரா, அவருக்கு வேற என்ன பிளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. எனக்கு மும்பையில இன்னொரு பேர் உண்டு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோலுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இவரு இந்திய உளவுத்துறையோட அதிகாரியா இருந்து இன்னைக்கு தாதாயிசத்தை அந்த ஹார்பர்ல பண்ணி பல வெடிமருந்துகளை கடத்துற ஒரு அந்த தாதாவுக்கும் தாதா டானா இருக்கிற சந்தோஷ் பிரதாப்போட அன்னைக்கே இந்திய மாணவர்களுக்காக மோதி இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அதன் பிறகு என்ன ஆகுது, சந்தோஷ் பிரதாப் அந்த ஹார்பர் தாதா சால்ட் இவங்களை தாண்டி சரவணா லெஜண்ட் சரவணன் ஜெயிச்சாரா, என்ன பண்ணாரு? இன்னொரு பக்கம் தன் ஆசை காதலிய சந்தோஷ் பிரதாப்போட சதி வேலையால அயல் நாட்டுல இழக்க வேண்டிய சூழல், ஏன் இழந்தாரு, எதுக்காக இழந்தாரு அப்படிங்கிறதும் ஒரு ஃபிளாஷ்பேக். ஆனாலும் எல்லாமே ஃபிளாஷா பிரமாதமா இருக்குது, மின்னுது, பொண்ணுது அப்படிங்கிற லெவல்ல அசத்தலா இருக்குது. இது இல்லாம படத்துல ஒரு குழந்தை சென்டிமெண்ட் இருக்கு. இவருடைய குழந்தையே இவரை வந்து வெறுக்குது. ஏன் வெறுக்குது? இவர் கூடவே இருந்தாலும் இவரை ஏத்துக்க மறுக்குது. இவர் அப்பான்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்குது. இவர் அப்பான்னு அந்த குழந்தைக்கு தெரிய வந்ததா, அந்த குழந்தை அன்பு மழைய பாச மழைய பொழிந்துதா, முதல்ல ஏன் அந்த பொண்ணு சிறு பெண் இவரை வந்து எதிர்த்தது, எப்படி இணைந்ததா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்லி இருக்கிற படம் தான் இந்த லீடர். உண்மையாகவே இதெல்லாம் வந்து ஒரு ரஜினி, அஜித் இந்த மாதிரி ஆட்கள் பண்ண வேண்டிய கதை. லெஜண்ட் சரவணனும் அதுக்கு தான் சற்றும் சளைத்தவர் இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இந்த படத்துல செமையா ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. அதுவும் ஹார்பர், ஒரு வெளிநாட்டோட ஏர்போர்ட், அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்தே பாரத் ரயில், இதிலெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. பல கோடி ரூபாய் செலவில் பிரமாதமான ஒரு படமாக எடுத்துருக்குறாங்க. நான் இந்த ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறப்போ 3 நாளில் 25 கோடி கல்லா கட்டி இருக்குது இந்த படம்ன்றது கேட்குறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. லெஜண்ட் சரவணன் தன்னுடைய நடிப்புல மெச்சூர்டு ஆகியிருக்கிறாரு. இன்னும் கூட அவரு இந்த நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. 60 வயசு கிட்டத்தட்ட. ஆனா தெரியவே இல்லைங்க படத்துல. பணம் இருந்தால் 10ம் செய்யும் அப்படிம்பாங்கல்ல, அதை சிறப்பா செஞ்சிருக்கு இவருடைய விஷயத்துல. லுக் லைக் யங் பாயா தெரிகிறாரு லெஜண்ட் சரவணன். அதுக்காக அவருக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லி, தான் பெரிய பிசினஸ்மேன், தான் பெரிய மல்டி மில்லியனர் அப்படின்லாம் பந்தா பண்ணிக்காம இறங்கி நடிச்சிருக்கிறார் லெஜண்ட் சரவணன். சக்திவேல் AKA அப்படிங்கிற கேரக்டர்லையும், பொன்மாறன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாம ஷாம் ஒரு போலீஸ் ஆபீசரா வர்றாரு படத்துல. ஆண்ட்ரியா ஜெமிரியா அவங்க இந்திரா சத்யமூர்த்திங்கிற ஒரு பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராங்க. அவங்க தான் வந்து லெஜண்ட் சரவணன் அப்ரோச் பண்றது, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டி கொடு அப்படின்ட்டு. ஆனா அவருடைய டானுகிட்டயே நம்ம லெஜண்ட் சரவணன் பூச்சாண்டி காட்டினாரு அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிய வருது. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்குது. சந்தோஷ் பிரதாப் டெவில்ங்கிற கேரக்டர்ல 1 இல்ல 2 இல்ல 3 விதமான 3
டூயல் ரோல் இல்லை, ட்ரிபிள் ரோல், டபுள் ஆக்ட் இல்லை ட்ரிபிள் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். பாயல் ராஜ்புத் அருமையான பொண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு கதைப்படி நெஞ்சில், அதாவது ஹார்ட் வந்து வலதுபுறம் இருக்குது, இடதுபுறம் தான் பொதுவாக எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கும், வலதுபுறம் இருக்குது. அது வந்து அப்படி இருந்தாலும் அவங்களுடைய சாமுத்திரிகா லட்சணத்தைப்படி அங்க அவயங்கள் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அது இந்த படத்துக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, அருமையான ஒரு கதாநாயகி தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கணும் தமிழ் சினிமாங்கிறதையும் கேட்டுக்கிட்டு, லால் பாகுபலி பிரபாகரன், அவர் தான் சால்ட்டுங்கிற அந்த வில்லன் கேரக்டர்ல, லால் வந்து பாயல் ராஜ்புத்தோட அப்பாவா, அதே மாதிரி நம்ம சரவணா அவருக்கு வந்து உதவுற ஒரு முன்னாள் இந்திய உளவு பிரிவு அதிகாரியாகவும் மிரட்டி இருக்கிறாப்புல. பாகுபலி பிரபாகரன் தான் சால்ட் கேரக்டர்ல இந்த ஹார்பர் தாதாவா. அதே மாதிரி அமிர்தா ஐயர் வந்து ரேணுகாங்கிற கேரக்டர்ல கொஞ்ச நாள் அவருடைய கொடைக்கானல் ஆசிரமத்துல தான், கொடைக்கானலோ ஊட்டியோ அந்த ஆசிரமத்துல தான் வந்து இந்த சரவணா சின்ன பெண் வந்து வளருவாங்க. அதே மாதிரி இவரால் அவங்க உயிர் பழைச்சிருப்பாங்க. எங்க பழைச்சாங்க, ஏன் பழைச்சாங்க அப்படிங்கிறத பாருங்க. விடிவி கணேஷ் சரவணா ஸ்டோர்ஸ் அதிபருக்கு முதலாளியா வர்றாரு. இவர் முதலாளிங்கிறாரு, வேடிக்கையா இருந்தது. ஐரின், இயல், ஐரின்ங்கிற கேரக்டர்ல இயல். அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரமா ஐஸ்வர்யா, மரியம் ஜார்ஜ் ஒரு சின்ன ரோல்ல வந்துட்டு போறாரு. இன்னும் நிறைய பேர், யோகி ராம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க படத்துல, எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. மரியம் ஜார்ஜ், பாத்மன், யோகிராம், வேலு அருணாச்சலம், நிரஞ்சன் தாமஸ், அறந்தாங்கி நிஷா வந்து கொஞ்ச நேரமே ஓப்பனிங்ல வராங்க. இவரை பார்த்து பதறி அடிச்சு ஓடுறதா, குழந்தை மேல இருக்கிற பாசத்தை பார்த்து ஏன் குழந்தைங்களும் அதெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாசு பிளாஷ்பேக்கும் தீபாவளி அப்போ. இன்னொரு பொண்ணோட பட்டத்தை பிடிக்கிறேன்னு அவங்க வீட்டு காய வச்சிருக்க மிளகாவத்தெல்லாம் தட்டிட்டு விடுவாரு சரவணா ஸ்டோர்ஸ் அதிபர். அதெல்லாம் அழகா பண்ணியிருந்தாங்க. படவா கோபி, ஆதித்யா கதிர், இவரோட விடிவி கணேஷ்ட வேலை பார்க்குற இன்னொரு மெக்கானிக்கா கடிக்காம காமெடி பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. அசோக் பாண்டியன், சோபன் பாபு, விஜயலட்சுமி, முருகன், ஜெய சுமித்ரா, குமார் நடராஜன், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை RS துரை செந்தில்குமார், இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எதிர்நீச்சல் பட்டாசு, கொடி, இன்னும் கருடன், இந்த படங்கள் எல்லாம் இயக்குனவர் தான். காக்கி சட்டை, இந்த படங்கள்லாம் இயக்குனது துரை செந்தில்குமார், RS துரை செந்தில்குமார். அருமையான ஒரு படத்தை இந்த லெஜண்ட் மூலியமா கொடுத்துருக்காரு. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை வந்து லெஜண்ட் சரவணனே தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வெங்கடேஷ் ஒளிப்பதிவு, பிரதீப் ராகவ் படத்தொகுப்பு, ஜி துரைராஜ் கலை இயக்கம், மகேஷ் மாத்யூ வந்து சண்டை பயிற்சி, அதே மாதிரி தீப்தி RJ அவங்க காஸ்டியூம் டிசைனர், இப்படி எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி ஜிப்ரானோட மியூசிக் தான் இந்த படத்துக்கு பக்கா பலம். உண்மையா ஜிப்ரான் இந்த வாரம் லீடர், அதே மாதிரி பைக்கர் ரெண்டுத்துலையுமே கலக்கியிருக்கிறாரு. ஹேட்ஸ் ஆப் டு ஜிப்ரான் அப்படிங்கிறத சொல்லி, இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.